டோன்ட் வரி, நான் இது சம்மந்தமாக உடனடியாக ஆக்ஷன் எடுக்க ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நன்றிங்க. அப்போ நாங்கள் கிளம்புறோம். சார் உங்களை பார்க்க ஏசி கிருஷ்ணமூர்த்தி சார் வந்திருக்காரு. ம், வர சொல்லு. சார் உங்களை வர சொன்னார். அசிஸ்டன்ட் கமிஷனர் கிருஷ்ணமூர்த்தி. குட் மார்னிங் சார். ப்ளீஸ் டேக் யூர் சீட். சார், சைதாபாத் மார்க்கெட்டில் இருக்கிற என்க்ரோச்மெண்ட்ஸை கிளியர் பண்ண வேண்டியது இருக்குது. பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் வரும்னு ஃபீல் பண்ணுறோம். நீங்கள் ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணிங்கன்னா எங்களால் ஈஸியாக ஆக்ஷன் எடுக்க முடியும். நானும் யாராக இருந்தாலும் ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுங்க. தயவு ஆக்ஷன் எல்லாம் பார்க்க வேண்டாம். மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் இருந்ததுன்னா நான் பார்த்துக்கிறேன். சார், பார்த்து சைன் பண்ணிட்டீங்கன்னா. எஸ் எஸ், கிவ் மீ. ஹலோ, ஏசி கிருஷ்ணமூர்த்தி சார் இருக்காரா? ஒன் செகண்ட், ஃபோன் ஃபார் யூ. ஃபார் மீ? எஸ். ஏசி கிருஷ்ணமூர்த்தி ஸ்பீக்கிங். சார் உங்கள் ஒய்ஃபுக்கு திடீர்னு சீரியஸ் ஆகி மலர் ஹாஸ்பிட்டலில் ரூம் நம்பர் 3ல அட்மிட் பண்ணியிருக்கோம். உடனே கிளம்பி வாங்க சார். யார் பேசுறது? ஹூ ஸ்பீக்கிங்? ஹலோ ஹலோ. எனி ப்ராப்ளம்? ஒன்றுமில்லை சார். கேன் ஐ மேக் அ கால்? பண்ணிக்கோங்க. வேலு, நான் ஐயா பேசுகிறேன். அம்மாவை கூப்பிடு. ஐயா, அம்மா திடீர்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க ஐயா. எந்த ஹாஸ்பிட்டல்? மலர் ஹாஸ்பிட்டல். எனிதிங் சீரியஸ்? நத்திங் சார். வித் யோர் கைண்ட் பர்மிஷன் நான் கொஞ்சம் போயிட்டு வரேன். ப்ளீஸ் ப்ளீஸ். தேங்க்யூ சார். வணக்கம் ஐயா. வணக்கம். வரலாங்களா ஐயா? தாராளமா. இவர் தான் சுதந்திர போராட்ட தியாகி சுந்தரமூர்த்தி. ஓ, ஐ see. இருக்கட்டும், உட்காரலாங்களா? நல்லது நல்லது. வயசாயிடுச்சுல. ஆமா, இவங்கெல்லாம் என் மகன் மவ வைத்து பையன். ஆட பெரியவர் வயசானா கூட கொஞ்சம் இளமையாக தான் இருக்கீங்க. நான் நினைக்கிறேன் சுதந்திரத்துக்காக ரொம்ப கடுமையாக போராடி இருக்கீங்க போலுக்கு. இல்லை, இனிமேதான் போராட்டத்தை ஆரம்பிக்க போறேன். என்ன பென்ஷன் போராட்டமா? மீட்பு போராட்டம். வாட்? மீட்பு போராட்டம். வெள்ளக்காரங்க கிட்ட போராடி போராடி வாங்கின இந்த நாட்டோட சுதந்திரத்தை கொள்ளக்காரங்க கிட்ட அடமானம் வச்ச பாவத்துக்காக ஒரு மீட்பு போராட்டம் பண்ணலான்னு இந்த மனுவை கொடுத்துட்டு போக வந்திருக்கையா. ஐயா சுந்தரமூர்த்தி, உணர்ச்சி வசப்படாம உங்க மனுவோட பிரச்சனை என்னன்னு மட்டும் சொல்லுங்க. கலெக்டர் ஐயா, நீங்க உங்க அதிகாரத்தையும் திறமையும் பயன்படுத்தி இந்த நாட்டில இருந்தும் நாட்டு மக்கள் கிட்ட இருந்தும் நிறைய சம்பாதிச்சிருக்கீங்க. நல்ல பேரை. என்ன ரொம்பவே புகழ்றீங்க. உங்களோட சேவைக்காக அப்படியே ஒரு பரிசும் கொடுக்கலான்னு எங்க ஊர் சார்பா முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கு கலெக்டர் எங்க ஊருக்கு அவசியம் வரணும். வருவீங்க? ஐயா பெரியவரே, நீங்க கூப்பிட்டோன வரத்துக்கு நான் ஒன்றும் பில் கலெக்டர் இல்லை, இந்த ஊர் ஜில்லா கலெக்டர். நான் நினைக்கிறேன் நீங்க ஏதோ தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு. இல்ல, நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். ஊர் பேர் சொன்னா நீங்க கண்டிப்பா வருவீங்க. அப்படி என்னையா பெரிய ஊரு? அமெரிக்காவா? அத்திப்பட்டி. ஞாபகம் இருக்கடா? சிட்டிசன். கேக்குதா? ஒரு சந்ததியின் சத்தம்.
கேட்டுக்கிட்டே இருக்குடா. அண்ணே, இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள இந்த கலெக்டரை என்கிட்ட மாத்திடுறேன். அவரை அழைச்சிட்டு நீங்க 2 பேரும் ஜாகிரதையா வெளில போடுங்க. சிட்டியை தாண்ட வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. தம்பி நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க. மத்ததெல்லாம் இங்க இருந்து நான் பாத்துக்கிறேன். போங்க.